நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இட வேண்டும். நீங்க இந்த இசை எவ்வளவு ரசிக்கிறீங்களே. ஆமா சார், என்னை பார்த்து நிறைய பேர் உலகமே சிரிக்கும் சார். நான் ஒரு கோமாளி, ஒரு பைத்தியக்காரன். சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். புரியுதுங்களா? எனக்கு அது அப்படிலாம் கவலை இல்லை. அப்பா பைத்தியக்காரன். ஏன்னா என்னுடைய இது நான் எப்படியாவது போட்டு வாங்குவேன். இதுதான் அது அவர் புரிஞ்சுக்கணும். குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமல் புகழ் பாடுங்களே. அது எழுதுன யாரு? கண்ணதாசன். அப்பப்பா, கண்ணனுக்கு தாசன். புரியுதுங்களா? அந்த கண்ணதாசன் எழுது எப்படி இதுக்கு பாத்தீங்களா? பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதி. டிஎம்எஸ் பேரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய சிஷியன்தான் சிஎன்எஸ் என்கின்ற சிஎன் சவுந்தரராஜன். இவர் இசைக்குழு வைத்துள்ளார். அதில் முழுக்க முழுக்க டிஎம்எஸ் பாடல்கள் தான் பாடுவார். அதை பற்றி தான் அவரிடம் கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். நீங்கள் எப்போல இருந்து இந்த இசை பயணம், இசை கச்சேரி ஆரம்பிச்சிங்க? ஐயா 1982 பாட ஆரம்பித்தேன். சொந்தமாக இசைக்குழு எப்போ ஆரம்பிச்சது? சொந்தமாக ஒரு வருஷம் தான் நான் தனியாக பண்ணேன். அது பிறகு ஃபுல்லாகவே தனியாகவே நடத்த ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் எவ்வளோ மேடை கச்சேரி பண்ணியிருக்கீங்க? ஒரு 5000 கச்சேரி இருக்கு. 5000 மேடை. நீங்கள் முழுக்க முழுக்க டிஎம்எஸ் தான்? ஆமாம், 100க்கு 100 டிஎம்எஸ் ஐயா பாடல்கள் தான் பாடுறேன். ஏன் அவருடைய குரலை சூஸ் பண்ணீங்க? அதாவது ஐயா, அந்த காலகட்டத்தில் வந்து டிஎம்எஸ் ஐயா பாடல் தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஒரு கல்யாண வீடாக இருக்கட்டும், கோயில்களாக இருக்கட்டும். அப்போ வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஃபீல்டு ஐயா வரல. ஆமாம். அந்த 1000 நிலவே வா அந்த பாட்டில் தான் வந்தார். அது வரைக்கும் எங்கே பார்த்தாலும் டிஎம்எஸ். அதனால் அது காதில் ஊறி ஊறி அப்படி அந்த ரசனையாக மாறிப்போய். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சொல்லுங்க ஐயா. டிஎம்எஸ் ஃபஸ்ட்டு பாடுறப்ப அந்த பாட்டுல பாடினார். அந்த படத்து அவர் ஸ்க்ரீனில் அவர் பேர் வரல. அந்த பாட்டை திருச்சி லோகநாதன் பாடினான்ட்டு நினச்சாங்க. ஓ சரி. அது ஒரு இது. ஓ சரி சரி. ஆமாம். அப்புறமா தான் அந்த இதுன்ட்டு. அப்போல்லாம் வந்து கண்டசாலா இருந்திருக்காரு, பியு சீனிவாசன் இருந்திருக்காரு. அதெல்லாம் உண்டு. இவர் ஒரு எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கு இது. நீங்கள் வந்து மேடை கச்சேரியில் பாடுறப்ப அவர் டிஎம்எஸ் எம்ஜிஆருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுவார். ஆமாம். சிவாஜிக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுவார். நிச்சயமா. அப்படி இருக்கிறப்ப நீங்களும் அதே மாதிரி அடாப்ட் பண்ணுவீங்களா? போகிற போக்கில் நீங்கள் அதே குரலில் பாடுவீங்களா? நல்ல கொஸ்டின். ஆனால் டிஎம்எஸ் வந்து எம்ஜிஆர் சிவாஜிக்கிட்ட அப்படி பாடினதுனால நாங்களும் அதே அடாப்ட் பண்ணுறதுனால அந்த குரலை சரி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சரி. ஒரு எம்ஜிஆர் உடைய வாய்ஸ் பாட்டு பாடுங்க. டிஎம்எஸ் பாடுனதுல பாடுறேன் ஐயா. இப்போ நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். அது சிவாஜிக்கு. சிவாஜிக்கு. எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி. கரெக்ட் சார். ரெண்டுமே வாய்ஸ் கரெக்டா வரும். யாருக்காக இது யாருக்காக
ரொம்ப ரொம்ப உண்மையில நான் ஏத்துக்கிறேன் சார். இல்ல சில பேர் அள்ளி விடுவாங்க, ஆமா அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்களோன்னு நான் நினைச்சேன். இல்ல ஓகே, நன்றி நன்றி சார். உண்மையில டிஎம்எஸ் எத்தனோ பக்தி சாங்ஸ் பாடியிருக்காரு. ஆமா ஐயா. படத்துல பாடினதுதான் நிறைய இருக்கும். ஆமா. ஆனா கேசட்ல பாடினது அப்ப கேசட்டு. ஆமா. அப்பெல்லாம் நம்ம தமிழ் இந்தியா பொறுத்த வரைக்கும் கேசட்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆனா வெஸ்டர்ன்ல அது அதே மாதிரி கண்ணதாசன் எழுதிய பாட்டு, சூப்பர் பாட்டு இருக்குது ஐயா. அது வந்து அதுவும் டிஎம்எஸ் பாடினது, அது இன்னைக்கும் அழியாத பொக்கிஷமானது. ஆமா ஐயா, அருமையான பாட்டு. கரெக்டா பிடிச்சு பாருங்க. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை. ஆமா ஐயா. அந்த பாட்டு எப்படி, அத சொரணம் எப்படி, அது எப்படி சார்? அது ஐயா புலுசு மத்தியம் அப்படின்ட்டு ஒரு ரேர் ராகம். ஆமா, அது வந்து கரகர பிரியா ஜன்னியம், புலுசு மத்தியம், அது கேள்விப்பட முடியாது. அது நல்ல பாடல். பாடவா? அந்த பாட்டு நீங்க பாடுங்க சார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமல் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமல் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமல் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமல் மெய் அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமல் மெய் அழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. சார், இந்த பாட்டுல என்ன சார் பீட்டு ஐயா? அந்த ராகம் அமைப்பு இருந்தாலும் அந்த புல்லாங்குழல் என்ற ஒரு இயற்கையான வாத்தியத்தை வச்சு பாடல் முழுதும் அந்த பாடலை வாசித்திருப்பாங்க. அது கிருஷ்ணருக்கு பிடித்த ஒரு வாத்தியம் புல்லாங்குழல். ஆமா, அதிலே அந்த இசை அமைத்து பாடினது ஒரு பெரிய ஒரு அது எழுதுன யாரு? கண்ணதாசன். அப்பப்பா, கண்ணனுக்கு தாசன். புரியுதுங்களா? அந்த கண்ணதாசன் எழுதுது எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அந்த ஆல்பத்துல இதான் ஹிட்டு. என்னைக்குமே இதுதான் அழியாது. வேற அந்த பாட்டுல வேற என்ன விசேஷம் இருக்கு சார்? வேற என்ன? அது ஒரு அந்த புருஷோத்தமனை பற்றி உள்ள பாடல். அது ஒண்ணு. வேற அந்த குரலை அதோடு நல்லா அவர் மெய் மறந்து பாடுறாரா? ஆமா, அது இரவு 2 மணிக்கு இந்த பாட்டு பாடியிருக்காரு ஐயா. ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார். நைட்டு வந்து என்னால் முடியல, நிறைய பாடிட்டு வந்துட்டேன், இன்னைக்கு வேண்டான்னு இருக்கிறாரு. அப்போ தான் ஒரு கண்ணதாசன் இப்போ பாடி ஆகும்னு சொல்லி நைட்டு 2 மணிக்கு இந்த பாட பார்த்தீங்களா? கண்ணனுடைய லீலை அதில் தெரியுது பார்த்தீங்களா? முடியாது என்று சொன்னவர் முடிச்சா எப்படி பிரசித்தம் ஆயிட்டு பாருங்க. அவர் சொல்லுவார்ல பகவத்கீதையில, ஆமா, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். அது அதுதான் அந்த பாட்டு இதுல வந்துச்சு பாத்தீங்களா? ஆமா, இல்ல அவருடைய கீதை அது நடத்தி காட்டிட்டாரு பாருங்க. ஆமா ஆமா, ரொம்ப சூப்பர் சார். நீங்க உண்மையிலே தெரியாத விஷயத்த தெரிஞ்சீங்க. அது பகவத்கீதையோடு ஒன்றி போயிருக்கு. டிஎம்எஸ் ஆல முடியாதுன்ட்டு. ரொம்ப சார், ரொம்ப நன்றி. சரி சார், நன்றி சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டும் நானே பாடலும் நானே. இந்த பாட்டு எப்படி சார் இது? ஐயா, இது வந்து அது வந்து இறைவனுக்கு பாடப்பட்ட பாடல். ஆனா அதுல சிவன் வந்து விறகு வெட்டியா வந்து அதுக்கப்புறம் தான் அதை பாடுறாரு. திருவிளையாடல் படத்துல. இதுல என்ன கே மகாதேவன் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் அந்த விறகு வெட்டிக்கு ஒரு ராகம், இறைவனுக்கு ஒரு ராகம், அப்படி 2 ராகத்தை போடுறாரு. ஏன்னா ஒரே ராகம் வந்து கௌரி மனோகர் ராகம். கௌரி மனோகர் கொடுக்க கூடாதுல்ல. யாரு மியூசிக் டைரக்டர்? கே மகாதேவன். அவர் எப்படிப்பட்டவர்? கர்நாடிக்ல கிங். ஆமா, கிங் இல்ல, அதான் திரை இன்னைக்கும் சங்கராபரணம். அப்பா,
ஒரு பாட்டு. அப்ப ஜாம்பவான் இளையராஜாவும் இருந்தாரு, ஆமா, MSV இருந்தாரு. ஆமா, அவ்வளவு பேர் இருந்தாலும் விஸ்வநாத் அவர் தான் யூஸ் பண்ணார். ஏன்னா கர்நாடிக்கு நல்ல இது. உங்க மண்ணை சேர்ந்தவர், நீங்க திருநெல்வேலி, அவர் நாகர்கோவில். எப்படின்ட்டு சார் அந்த ஒரு பாட்டு பாடுங்க சார். அதுல என்ன செய்ய, அந்த விறகு வெட்டிக்கு ரிஷபம் இல்லாத கல்யாணியை கொடுத்துருப்பாரு. அதை பாருங்க ஐயா. சகம பதரிதா சாரிதா பமக சா, ரிஷபம் கிடையாது. இது வந்து கண்டை மாறுவ அப்படின்ட்டு ஒரு அபூர்வ ராகம், கல்யாணியுடைய ஜென்யம். அது விறகு வெட்டிக்கு. அப்போ இறைவனுக்கு அந்த ராகம் கொடுத்தா அது நல்லது இல்லைல்ல. எந்த கண்டை மாறுவ ராகத்துல ரிஷபம் இல்லாம எடுத்தாரோ அந்த ரிஷபத்தை தொட்டு கடவுள் பாடுறாரு. அங்க கடவுள் வர்றாரு இறைவன். இந்த ராகத்துல ரிஷபம் இல்லை விறகு வெட்டிக்கு. அந்த ரிஷபத்தை தொட்டே கௌரி மனோகரி ஃபுல்லா பாடுறாரு. சம்பூர்ண ராகம் 23வது மேலகர்த்தா 72 ராகத்துல. அப்படி பாட்டும் நானே பாவமும் நானே, பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே பாவமும் நானே. கூட்டும் இசையும் கூத்தில் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ, கூட்டும் இசையும் கூத்தில் முறையோ காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ, பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே பாவமும் நானே. சரிகா ரிகரிகா ரிகரி சனி தபரி சரி 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 தப மகரி சமகாரி பமக தப மகரி மக பம தப மபதனி சா. இப்படி பாட்டு போயிட்டே இருக்கும் சார். அதாவது கேவி மகாதேவனுக்கும் கர்நாடிக்கு நல்லா தெரியுது. ஆமா. TMS சவுந்தரராஜனுக்கும் கர்நாடிக்கு நல்லா தெரியுது. அது ரெண்டும் அமைஞ்சதுனால தான் அந்த பாட்டு நல்லா ஹிட் ஆயிருக்கு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு கர்நாடிக் மியூசிக் பத்தி ஏதாவது ஞானம் உண்டா? இல்ல எல்லா மேடை பாடகர் மாதிரி காப்பி அடிச்சு பாடுற மாதிரியா? எப்படி சார்? நான் ஐயா மறுபடி மியூசிக் படிச்சிருக்கேன். இல்ல பண்ணிருக்கீங்களா? கர்நாடிக் அதாவது இந்தியன் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் லோயர் கிரேடு அண்ட் ஹையர் கிரேடு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் டிஸ்டிங்ஷன் படித்து பாஸ் பண்ணேன். உடனே சென்னை யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் ஆஃப் மியூசிக் படித்து முடிச்சேன். எங்க? சென்னை யூனிவர்சிட்டி மாஸ்டர் ஆஃப் மியூசிக் படிச்சிருக்கிறேன். அப்படி கர்நாடிக் தெரியும்? கர்நாடிக்னா மாஸ்டர் ஆஃப் மியூசிக்னாலே ஆமா கர்நாடிக் தாங்க படிச்சிருக்கேன். அப்படி அதனால தான் இந்த ராகங்கள்லாம் இப்போ 72 மேலகர்த்தாக்கள் இருக்குல்ல, ஆமா பாராம சொல்லுவேன். அப்படிங்களா? இல்ல அந்தந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டம் பிடிக்கணும், அந்த வார்த்தை விடணும், அதெல்லாம் உங்களுக்கு அது அந்த பாட்டிலிருந்து தெரியுது. அதனாலதான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, கர்நாடிக்கு தெரியுமோ இதுன்ட்டு. அதாவதுயா இந்த சங்கீதத்துல ஒரு 72 மேலகர்த்தா உண்டு. அது நீங்க பெர்மிஷன் கொடுத்தா சொல்றேன். அது சங்கீதத்துல சார் இப்பெல்லாம் எங்க சார் கர்நாடக சங்கீதத்துக்கு கேட்குறாங்க? என்னது ஐயோ இப்படிதான் என்னது அதுதான் நான் எதுக்கு நான் எழுத இப்படிதான் டம்மு டம்மா அடிச்சிட்டு இருக்காங்க. உண்மை புரியுதுங்களா? ஆமா. எப்படி தெரியுதுங்களா இதுன்ட்டு? அப்படி இருக்கிறப்ப இப்ப நிம்மதியே போச்சு சார். இல்ல ஏன்னா மிஷின் லைஃப் ஆகி போச்சு. மிஷின் லைஃப். ஆமா. அதே மாதிரி இறைச்சல் ஒரே டிஎம்எஸ் எங்கே நிம்மதி
அங்கே எனக்கு ஒரு இட வேண்டும். சார் எனக்கு ஒன்றும் தெரியாது. கழுதுக்கு எங்க கற்பூர வாசம் தெரியும். அதே மாதிரி கர்நாடிக் எனக்கு தெரியாது. நல்லா பேச. ஆனா இது புதிய பறவையில இது நீங்க பாடுங்க. சரி. அவருடைய குரலை அப்பதான் ரொம்ப கேட்கறதுக்கு நிம்மதியா இருக்கும் சார். கண்டிப்பா கண்டிப்பா. அலையறாங்கல்ல நிம்மதி இல்லாத இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுல எல்லாம் நிம்மதி எல்லாம் இழந்து போய் அவன் இவன் இவன் அவனை வெட்டி மடிகிறாங்க சார். அதை நீங்க பாருங்க சார். அருமையான செலெக்ஷன் ஐயா. அதாவது இது ஏ மைனரில் உள்ள பாட்டு, ஆறுகட்ட சுருதி அப்படின்னா மிஸ்ர ஜோன் அப்படிங்கிற ராகம். ஆமாம் பண்ணிருக்காரு. எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே ஓ இறைவன் கொடியவனே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு சரி சார். ரொம்ப சிவாஜி பாடினது அதெல்லான்ட்டு சார். இன்னொன்று தெரியுமா, ரஜினி ஃபர்ஸ்ட் ஹீரோ நடிச்சது அவருக்கும் பாடியிருக்காரு தெரியுங்களா? ஆமா ஒன்று கரெக்ட். ஆமா ஆமா. ஆனா அந்த பாட்டும் நல்லா ஹிட் ஆயிருக்கு. கண்டிப்பா. ஆனா ஏன்னா அந்த ஜெனரேஷன்ல எம்ஜிஆர் சிவாஜிக்கு பாடிட்டு வந்தவர். அதுவும் இளையராஜால இது கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இளையராஜா வந்து டிஎம்எஸ் வந்து அழிச்சிட்டாரு, அவர் நிறைய வாய்ப்பு கொடுக்கல. அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அன்னைக்கிளையில ஃபர்ஸ்ட் அன்னைக்கிளி உன்ன தெரியுது. அதே மாதிரி ரஜினிக்கு பாடின அந்த நண்டு ஊறுது நரியூறுது நண்டு ஊறுது அந்த பாட்டு சார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது எல்லாருக்குமே பிடிக்கும். அது சூப்பர் பாடல. இது மாயா மாளவு கவுள ராகத்தை பேஸ் பண்ணி மற்ற சுரங்கள்லாம் சேர்த்து பண்ணியிருக்காப்புல. நண்டு ஊறுது நரி ஊறுது நண்டு ஊறுது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது நண்டு ஊறுது நரியூறுது நண்டு ஊறுது நாளுக்கு நாள் உழைத்தேன் நன்றி இல்லை அங்கே நாளுக்கு நாள் உழைத்தேன் நன்றி இல்லை அங்கே நல்லவன் வாழ்பவதற்கு நியாயம் இல்லை இங்கே தாய் மேலாணை தங்கை மேலாணை தாய் மேலாணை தங்கை மேலாணை தர்மம் ஜெயிக்கும் என்று நான் காட்டுவேன்
நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது, என் கண்ணில் ஆடுது. நண்டு ஊறுது நரி ஊறுது நண்டு ஊறுது. அந்த பாசமலர் மாதிரி இல்ல சார்? ஆமா, பாசமலர்ல ஒரு விருத்தம் பாடிப்பாரு பாத்துருங்க ஐயா, பாடுறேன் பாத்துருங்க. தங்கை உயிரெள்ளி தன் உயிரை வைத்திருந்த அண்ணன் வளர்த்த உயிர் அவனுடனே சென்றதம்மா. அண்ணன் வளர்த்த உயிர் அவனுடனே சென்றதம்மா. மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைத்தான் என்று அமைதி கொண்டான். உலகினை மறந்தவர் பறந்து விட்டார். எப்படி பாட்டையா ஒருக்கும் ஆள உருக்குது அதை பாட்டு சார். இந்த உலகம் இப்ப இந்த கலியுகத்துல ஆமா உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க, என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. இன்னும் அவங்க இன்னமோ பெரிய இது மாதிரி அவளையும் அவன் மனசுல அவ்வளோ அழுக்கு இருக்கு சார் இந்த உலகத்துல. இந்த உலகத்துல எவனும் நல்லதும் இல்லை செய்யறது இல்லை, நல்லது செஞ்சா அவனை கேவலமா பார்க்கறது. அதாவது இப்போ எப்படி தெரியுங்களா, யாருக்காவது போய் ஹெல்ப் பண்றது, யாருக்காவது உதவி பண்றது அப்படின்னா அவன் ஒரு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் கம்முன்னு பார்க்கறது. அவன் தான் ஜென்டில்மேன், அவன் தான் அறிவாளி. அப்படி ஆகிப்போச்சு சார் இந்த உலகம். அந்த மனித அபிமானம் போயிட்டு போயிட்டு அப்படி இருக்கிறப்ப நம்மளை பார்த்து சில பேர் சிரிக்கிறாங்க சார், என்னை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க சார். அதுக்கு உதாரணம் உங்களை மாதிரியே அவர் மியூசிக் டைரக்டர், நீங்க மேடை. என்னடா பைத்தியக்காரா அப்படின்னு கேட்டார். புரியுதுங்களா? எனக்கு அது அப்படிலாம் கவலை இல்லை. அப்பா பைத்தியக்காரன், ஏன்னா என்னுடைய இது நான் எப்படியாவது போட்டு வாங்குவேன், இதுதான். அது அவர் புரிஞ்சுக்கணும். உன்னை 3 மாதம் இது நீ மென்டலாக ஆகிட்ட அப்படின்னா நம்மளை பார்த்து சிரிக்கிறாரா இல்லை கேவலப்படுத்துறாரா? அப்படி இருக்கப்ப எனக்கு பிடிச்ச சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். அது என்னது? சிலர் சிரிப்பார், சிலர் அதை போடுங்க சார். எல்லாருக்கும் பொருத்தமான பாட்டு இந்த உலகத்துல. இப்ப நவீன உலகத்தை யாரை பார்த்தையும் தப்பா எடை போடக்கூடாது. ஒருத்தருங்கிட்டே ஒரு திறமை இருக்கு அப்படின்ட்டு அந்த பாட்டு போடுங்க சார். நீங்க இந்த இசை இவ்வளவு ரசிக்கிறீங்களே? ஆமா சார், என்னை பார்த்து நிறைய பேர் உலகமே சிரிக்கும் சார். நான் ஒரு கோமாளி, ஒரு பைத்தியக்காரன், கீழ்பாக்க ஹாஸ்பிட்டல் போகணும். ஏன் நீங்க நியாயத்தை தர சொல்றீங்க? ஆமா, அப்போதான் அது என் மனசு அப்படி கிடையாது. நான் என்னை பத்தி நல்லாவே தெரியும். அதனால எனக்கு இந்த உலகத்துக்கு எல்லாரும் மனிதர்கள் தான், ஒருவன் இதுன்ட்டு யாரையுமே தாழ்த்தி பேசக்கூடாது. அப்படி இருக்க அந்த பாட்டு போடுங்க சார். சரி, பாக்கி ஓவியம் கலைந்ததென்று ஓவியர்கள் வெறுப்பதில்லை, உருக்குலைந்த கோட்டையினை சரித்திரம் மறப்பதில்லை, மறையாத காதலிலே மனங்கனிந்து வந்தாளோ, மறந்துவிட நினைப்பாளோ, மறுபடியும் வருவாளோ, காலம் பல கடந்து அன்னை முகம் கண்டேனே,
கண்ணீரும் புன்னகையும் கலந்து வர நின்றேனே. ஒன்றுபட வழியிலேயே உண்மைக்கு மொழியிலேயே உள்ளம் திறந்து ஒரு சொல் சொல்வதற்கும் முடியலையே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும். பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும். உறவை சொல்லி சிரிக்கின்றேன், உரிமை இல்லாமல் அழுகின்றேன். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். சார், உண்மையில் இது புத்தாண்டுக்கான ஒரு நிகழ்ச்சி. அப்படி இருக்கப்ப ஒரு சோகமாக இல்லாமல், ஆமாம், ஒரு ரொம்ப இன்பமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா அப்படியே இருக்கிற மாதிரி டிஎம்எஸ்ல உங்களுக்கு பிடிச்சது அப்படி வர மாதிரி பாட்டு பாடுங்க சார். நல்லோர்கள் வாழ்வை காக்க, நமக்காக நம்மை காக்க, ஹாப்பி நியூ இயர், தமிழ் புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர். நல்லோர்கள் வாழ்வை காக்க, நமக்காக நம்மை காக்க, ஹாப்பி புத்தாண்டு தமிழ். சொரம் இல்லாமல் சங்கீதமா, துணை இல்லாமல் சந்தோஷமா, ஜோடி சேருங்கள் இளமையிலே, ஆடி பாடுங்கள் முதுமையிலே. வாழ்க்கையெல்லாம் வசந்தமே, வாசமலர்கள் நம்முள்ளமே. நேற்று போனது பழைய கதை, இன்று வந்தது புதிய கதை. பிறந்து சிறந்து வளர்ந்து வாழ்கவே, நல்லோர்கள் வாழ்வை காக்க, நமக்காக நம்மை காக்க, ஹாப்பி தமிழ் புத்தாண்டு, ஹாப்பி தமிழ் புத்தாண்டு. ரொம்ப 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 சூப்பரா இருக்கு சார். எப்படி நல்லா இருக்கு. நன்றி. ரொம்ப ரொம்ப உண்மையில தமிழ் புத்தாண்டுக்கு முடிச்சிருக்கோம். எப்படி அதுதான் நம்ம எந்த ஒரு இது இல்லாத எது அமைகிறதோ அது நல்லபடியா அமைஞ்சிருக்கு. உண்மையிலே உங்களை நான் ஏதோ ஒரு ஏன்னா இந்த சினிமாக்காரெல்லாம் அள்ளி விடுவாங்க. சரியா, புரியுதுங்களா? நம்ம நேரில் பேசுறது ஒன்று, மறைமுகம் பேசுறது ஒன்று. இல்லாத பில்டப் பண்ணுவாங்க. அது தமிழ் சினிமா உலகில் அப்படின்ட்டு நான் நினச்சேன். உண்மையில் அது இல்லை. ரொம்ப நல்லா அமைஞ்சது சார். ஜெம் டிவிக்காக, அதுவும் தமிழ் புத்தாண்டுக்காக எங்களுக்கு ஒத்துழைத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி ஐயா, நன்றி நன்றி, மறக்க மாட்டேன்.